அன்புள்ள சகோதரர்களே, மாற்று மத அன்பர்களோடு பேசுகிற நேரத்தில் எந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்பது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி. காரணம் ஒன்றே ஒன்றுதான். சிந்தனை ரீதியாக, தர்க்கவியல் ரீதியாக, வாத பிரதிவாதங்கள் ரீதியாக சில விஷயங்களை நான் இங்கே நிறுவலாம். ஆனால் நிறுவிய பின்னர் நீங்கள் இந்த இடத்தை விட்டு கலைஞ்சி போவதற்கு முன்னாலேயே அந்த நிறுவல் உங்களுக்கு மறந்துடும். நான் எப்படி நிறுவினேன், எப்படி அதை விளங்கப்படுத்தினேன் என்ற கோணம் என்ன செஞ்சிடும், பொதுவாக மறந்துடும். ஏன்னா அது தர்க்கவியல். அது நம்ம யோசித்து அந்த மாதிரி நிறுவிய எல்லாம் முன்னால அந்த பக்கத்தில் போகணுன்னு அது உங்கள் மனதில் என்ன செய்யாது, நிலை பெறாது. எனவே அந்த கோணத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்பது என்பது இந்த இடத்தில் பொதுவாக கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு திருப்தியை ஏற்படுத்துமே தவிர உங்களோட ஆள் மனதில் போய் என்ன செய்யாது, அது சேராது என்பதனால் எந்த கோணத்தில் இதனை ஆரம்பிப்பது அப்படி என்பது நான் சிந்தித்து கொண்டே வந்தேன். ஆனாலும் கூட பொதுவாக அல் குர்ஆன், முஸ்லிம்கள் நம்பக்கூடிய இறைவேதம் அல் குர்ஆன் எப்படி ஆரம்பிக்கிறதோ அப்படியே நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு மத்தியில் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். இறைவன் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை என்ன செய்தோம், அனுப்பி வைத்தோம். அந்த மக்களுக்கு இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காகவும், இறைவன் அல்லாதவர்களை அவர்கள் வணங்கக்கூடாது என்ற செய்தியை சொல்வதற்காகவும் நாம் ஒவ்வொரு தூதரையும் ஒவ்வொரு சமுதாயத்திலே அனுப்பி வைத்தோம் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். எனவே அந்த அடிப்படையில் அந்த தூதை இந்த இடத்திலே நான் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் விளங்கப்படுத்தி உங்கள் கேள்விகளுக்கு நான் வழிவிடலாம் அப்படி என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முன்னுரை. இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு சிலர் எப்படி இருப்பார்கள் என்றால், எல்லா மதங்களும் நல்லதை சொல்கின்றது, எல்லா மதங்களும் நல்லதை சொல்கின்றன, எனவே இது ஒரு நல்ல விஷயம் சொல்லக்கூடிய ஒரு மதமாகத்தான் இருக்கிறது, எனவே அதை நம்ம கேட்டுட்டு சொல்வோம், என்ன வந்துட போகுது அப்படி என்பதற்காக நாம் என்ன செய்வோம், அதிகமானவர்கள் சரி பிழை என்றல்ல, சரி பிழை என்று உட்கார்ந்திருக்க மாட்டோம், நல்லது நம்ம கேட்டுட்டு போவோம் என்கின்ற அமைப்பில் நம்ம என்ன செய்வோம், உட்கார்ந்திருப்போம். ஆனால் நான் தெளிவாக இந்த இடத்திலே நான் சொல்லக்கூடிய செய்தியை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்வது சிறந்தது. இங்கே சொல்வது என்னவென்று சொன்னால், பேச போவது சரி தவறு, இதுதான் நம்ம பேசுவோம், இதுதான் சரி இது பிழை, இதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம். புரிந்து கொள்ள வைப்பதற்காக அல்லது புரிய வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இது இருந்தாலும் கூட சரி தவறு என்ற அம்சத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே பேச போகிறோம். இந்த இடத்துல நான் இரண்டு உதாரணங்களை சொல்லிவிட்டு எனது இந்த அறிமுக உரைக்குள்ள உள்ள இன்னும் சில பகுதிகளை நான் விளங்கப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். என்ன இரண்டு உதாரணங்கள் என்று சொன்னால், நம்ம இரண்டு நேரங்களில், இது ஒரு உதாரணம் தான், இரண்டு நேரங்களில் பெரும்பாலும் சில விஷயங்கள்ல நாங்கள் நீதிபதியாக நடந்து கொள்வோம். இரண்டு நேரங்கள்ல அதுல ஒன்று எனக்கு சம்பந்தப்படாத விஷயமாக இருந்தால், ஒன்று எனது லைஃபோட சம்பந்தப்பட விஷயமாக இருந்தால், வீதியில் ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கண்டா, நம்ம முதலாவது எப்படி என்ட்ராகும் தெரியுமா, ஏன் சும்மா சண்டை பிடிச்சிக்கிறீங்கன்னு விளக்கிடுவோம். இதே நம்ம சண்டை பிடித்து கொண்டிருந்தால் யாராவது அப்படி என்ட்ராகினாண்டா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஏன் அடிச்சான்னு முதலாவது கேளுன்றோம், நான் ஏன் அடிச்சேன்னு முதலாவது கேளுங்கன்னு அவர்கிட்ட சொல்லுவோம். காரணம், இது என்னோடு சம்பந்தப்படுகிறது, அது இன்னொருவரோடு சம்பந்தப்படுகிறது. என்னோடு சம்பந்தப்படுற நேரத்தில் மட்டும்தான் நான் நலவு பாதிப்பு என்பதை என்ன செய்வேன், அளப்பேன். என்னோடு சம்பந்தப்படுற நேரத்தில் மட்டும்தான், மனிதனுடைய இயல்பு, அதை தாண்டி உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், மறுக்கவில்லை, இயல்பு சொல்றேன். என்னோடு சம்பந்தப்படுற நேரத்தில் மட்டும்தான் நான் நலவு அதுல பாதிப்பு என்பதை அளப்பு. இன்னொருவரோடு சம்பந்தப்படுற நேரத்தில் நம்ம அப்படி அளப்பது கிடையாது. பெரும்பாலும் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் உள்ளவர்கள், ஒரு சில சதவீதத்தினர் இஸ்லாத்தில் உள்ளவர்களும் அப்படித்தான் இந்த மார்க்கத்தையும் மதத்தையும் பார்க்கிறார். இது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை, அது சொன்னா இதுவும் சரி, இது சொன்னா இது நம்மளுக்கு பாதிப்பு இல்லாதனால நம்மளால எந்த பாதிப்பும் அதை எங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை என்கின்ற உணர்வில் எல்லாத்தையும் சரி கண்டு போகக்கூடிய தன்மை, இந்த ரோட்ல ரெண்டு பேர் சண்டை நடந்தா விளக்குற மாதிரி இந்த மாதிரி உள்ள தன்மை இருக்கிறது நிறைய பேர் இடத்துல. ஏன்னா நம்மளால பாதிப்பில்லை, அதை ஏற்றாலும் பாதிப்பில்லை, இதை ஏற்றாலும் பாதிப்பில்லை, எதை ஏற்றாலும் பாதிப்பில்லை, அதனால எல்லாமே நல்லதுதான் சொல்கிறது, நம்ம கேட்டு போவோம்னு நினைக்கிறது. ஆனால் அதே மதம் நம்மை பாதிக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒன்று செஞ்சுதுண்டா, இந்த மதத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். எப்ப நம்மளே பாதிச்சுதுன்னு சொன்னா, பாதிக்காத வரைக்கும் எல்லாம் ஒரே வழியைத்தான் காட்டுகிறது என்ற கோணத்தில் இந்த மத ஆய்வுகளை, இது சம்பந்தமான பேச்சுக்களை அணுகக்கூடிய மக்கள் நிறைய என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இது ஒரு அம்சம். இன்னொன்று என்ன என்று சொன்னால், எது முக்கியம் என்று தெரியாமல்
ஒரு விஷயத்துல எது முக்கியம் என்பதை தெரியாமல் அணுகக்கூடியவங்க இருக்கிறார். அதாவது இதுதான் பிரதானம், இதுதான் மிக முக்கியமான விஷயம் என்றே தெரியாமல், காரணம் அந்த பாதிப்பு வராதவங்களுக்கு அது தெரியாம இருக்கும். உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை வாப்பா என்ன சொன்னாலும் கேட்கிறான், தந்தை என்ன சொன்னாலும் கேட்கிறாரு, தந்தை என்ன வழிகாட்டினாலும் கேட்கிறாரு, தந்தைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. ஆனா அவர் ஒரே ஒரு விஷயம் தந்தையோட முரம்படுறாரு. என்ன, இவர் தந்தையா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்றான். என்ன, இவர் தந்தையா இல்லையா, இவருடைய ஒழுக்கத்தில் எனக்கு என்னது டவுட் இருக்குது. இன்னொரு வீட்டில் ஒரு பிள்ளை எப்படி நடந்து கொள்றான்னா, எப்போ பார்த்தாலும் தந்தையுடைய எந்த சொல்லையும் கேட்பது கிடையாது, தந்தைக்கு எந்த விதத்திலையும் கட்டுப்படுவது கிடையாது, தந்தைக்கு அடங்கி நடப்பது கிடையாது. ஆனா தந்தை எனது தந்தை அப்படின்றதுல என்ன செய்யறான், உறுதியாக நிற்கிறான். உங்க அடிப்படையில் நாம தீர்ப்பு சொல்லணும்னு நம்ம இதுல முன் வந்தவன என்ன தீர்ப்பு சொல்லுவோம், இதுல யார் சிறந்தவன், தந்தையை தந்தை என்று ஏற்றுக்கொண்டானே அவன் தான் சிறந்தவன். ஆனால் அது ஒரு நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான், அது வெறும் நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான். கண்ணால பார்க்க இயலாத, அதை கண்ணால பார்க்கலாமா, இவர் எனது தந்தை அப்படின்னு அவன் சொல்றத கண்ணால பார்க்க முடியாது, அவன் நம்பிக்கை அது. ஆனா லைஃப்ல அவன் லைஃப் ஃபுல்லா எதை பார்ப்போம், அவனோட செயல்பாடை தான் பார்ப்போம். செயல்பாடை பார்த்தா இவனை எடுக்கவே இயலாது, அவ்வளவு மோசமா நடக்கிறான். ஆனா தந்தை என்றா எனது தந்தை என்றதுல என்ன செய்யறான், உறுதியாக உயிராக இருக்கிறான். மற்றவனோட லைஃபை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் தந்தைக்கு அந்த மரியாதை. ஆனா நம்பிக்கையில் என்ன, இவர் தந்தை என்ற நம்பிக்கையே அவனுக்கு இல்லை, இவர் தந்தை என்ற நம்பிக்கையே இல்லை. இத ஒரு தந்தை அங்கீகரித்து என்னதான் இருந்தாலும் என் மகன் எனக்கு கட்டுப்படுகிறான் என்று வீட்டுக்குள்ள வச்சிருப்பாரா, இனி வாசல் படியை நீ மிரிக்க கூடாதுன்னு சொல்லுவாரா, வாசல் படியை மிரிக்க கூடாதுன்னு தான் ஒரு ரோசம் உள்ள தந்தை என்ன செய்வாரு சொல்லுவார். இதே தான் நீங்க மனைவிக்கு எடுங்க, என்ன கணவன் சொன்னாலும் கட்டுப்படுற மனைவி, ஆனா ஒழுக்கம் இல்லை, ஆனால் ஒழுக்கம் இல்லை. இன்னொரு பகுதியில் நீங்க எடுத்துக்கன்னு சொன்னால் கணவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, ஆனா ஒழுக்கத்துல என்ன, கணவனை விட்டா வேற யாரும் இல்லைன்னு இருக்கிறார். ஒரு நினைக்கிறார் என்னதான் இருந்தா நம்ம சொன்னதை கட்டுப்படுறாங்களா இல்லையா, எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சொன்னதுக்கு என்ன செய்யறாங்க கட்டுப்படுறாங்க என்று எந்த கணவராவது இருப்பாரா, நம்பிக்கையை பார்ப்பாராம், என்னை அவள் எப்படி நம்புறான், இது இயல்பு. இந்த இரண்டு விஷயங்களும் நான் உதாரணங்களாக சொன்னவைகள். பிரச்சனைகளை எப்படி அணுகுவது, ஒரு செய்தியை எப்படி அணுகுவது என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனது முக்கியத்துவத்தை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடாது, ஏன் நம்மளுக்கு இது அப்படின்னு இருக்கக்கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அநியாயமாக எதை பார்க்கிறது என்று சொன்னால், அதான் செய்தி, இதைத்தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அநியாயமாக எதை பார்க்கிறது என்று சொன்னால், தந்தையை தந்தை இல்லை என்று சொல்வது. மனைவி என்னதான் கட்டுப்பட்டு விட்டாலும் கணவனுக்கு துரோகம் இழைப்பது, இது இஸ்லாத்துடைய, இது எல்லாருடைய மனிதாபிமான இயல்பிலும் அது என்னது, மனிதாபிமானம் என்ன சொல்லுது, இது பெரிய ஒரு துரோகம் தான் என்ன செய்யுது சொல்லுது. அதைத்தான் இஸ்லாம் என்ன செய்து வலியுறுத்தி சொல்கிறது. இதே அடிப்படையில் நீங்கள் இறைவனை சிந்திப்பீர்களாக இருந்தால், இப்ப நீங்க தந்தையை சிந்திச்ச மாதிரி மனைவியை சிந்தித்தது போல இறைவனுடைய விஷயத்தை நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால், எப்படி இறைவனை நம்ம ஒன்னென்று நம்பினா என்ன, பலதென்று நம்பினால் என்ன, அவனுக்கு உருவம் இருக்குதுன்னு நம்பினா என்ன, உருவம் இல்லைன்னு நம்பினால் என்ன, அவனுக்கு எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன என்று அணுகுவது சரியா, அல்லது இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்பக்கூடிய நாம் நம்பினோம் என்று சொன்னால் அது இறைவனை நான் நம்புறோம் அர்த்தம், சரியான முறையில். இல்லை என்று வைங்க, எப்படி அவன் எங்களுக்கு உணவு தர, எங்களை படைத்தவனாக இருக்க, எங்களை நிர்வாகம் செய்கின்றவனாக இருக்க, அவன் ஒன்றல்ல ரெண்டு, அவனுக்கு மனைவி உண்டு, அவனுக்கு பிள்ளை உண்டு, அவனுக்கு எல்லா விதமான உருவம் உண்டு என்று நம்பிட்டு அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வது இருக்கிறது. இஸ்லாத்துடைய பார்வையில் எப்படி மனைவி விஷயத்தை நான் உதாரணம் சொல்லணும், தந்தையுடைய விஷயத்துல உதாரணம் சொல்லணும், அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய அநியாயமாக குர்ஆன் சொல்கிறது. சாதாரணமாக வீட்டை கவனிக்கக்கூடிய தந்தையுடைய விஷயத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவன் தந்தை இல்லை என்று சொன்னா ஏதோ பெரிய துரோகமா நினைக்கிறோமோ, எல்லா விஷயத்திலையும் கவனிக்கக்கூடிய அந்த கணவனை எல்லா விஷயத்திலையும் கட்டுப்பட்டு நடந்துட்டு கணவன் எதனால கணவனாக இருக்கிறாரோ அந்த விஷயத்துல முரண்பட்டு நடந்தால் மிகப்பெரிய அநியாயமாக நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி உலக விஷயத்தில் இறைவன் எவன் எம்மை படைத்தானோ, எவன் நிர்வகிக்கிறானோ அவன் மட்டும்தான் இறைவன், அவன் அல்லாத இறைவன் கிடையாது என்று நம்பாது விட்டால் இறைவன் இஸ்லாம் அதை பெரும் அநியாயமாக பார்க்கிறது. அதனாலதான் குர்ஆன் என்ன வார்த்தையை சொல்லுகிறது என்றால், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைத்தல் என்பது, இறைவனோடு இன்னொருவரை சேர்த்தல் என்பது நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறது குர்ஆன் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய தூது முதலாக
இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய மிக பிரதானமான செய்தி என்னவென்று சொன்னால், வானங்களையும் பூமியையும் அதில் உள்ளவற்றையும் இந்த உலகத்திலே எதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவைகள் அனைத்தையும் படைத்த ஒருவன் இருக்கிறான். படைத்த ஒருவன் இருக்கிறான். அவன் ஒருவன் தான். அவன் ஒருவன் தான். இந்த செய்தியை தான் உலகம் ஃபுல்லாக இஸ்லாத்துடைய முதல் செய்தி. இப்ப இஸ்லாத் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் என நல்ல சில பகுதிகள் இருக்கலாம், நல்ல சில அடையாளங்கள் இருக்கலாம். அது இரண்டாவது கட்டம். இஸ்லாத்துடைய பார்வையில் அது இரண்டாவது கட்டம். முதல் கட்டம் இஸ்லாத்தில் எது என்று சொன்னால், நான் சொன்னது போல இதுதான். கணவனுக்கு மனைவி கட்டுப்படுத்தி நடத்தல் இரண்டாவது கட்டம். முதல் கட்டம் கணவன் அவன் மட்டும்தான் சொல்றது. கணவன் அவன் மட்டும்தான் என்று சொல்வதுதான் முதல் கட்டம். ஒரு பிள்ளை எந்த வகையிலும் தந்தைக்கு என்ன செய்யலாம்? கட்டுப்பட்டு நடக்கலாம். ஆனா முதல் அதல்ல, தந்தை இவர் தான், வேற யார் எனக்கு தந்தை அல்ல என்று சொல்வது. தாய் இவள் தான், வேறு யார் எனக்கு தாய் அல்ல என்று சொல்வது. இதுதான் முதல் கட்டம். இதை நம்பாம என்னதான் நம்முடைய அழகான பண்புகளும் அழகான சூழலும் இருந்தாலும் அது மிகப்பெரிய அநியாயம். அது மிகப்பெரிய அநியாயம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இறைவனுடைய விஷயத்திலும் அதுதான். எனவே இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், இதில் வீதியில் நடக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரை சண்டை மாதிரி பார்க்காம, நானும் அதுல ஒத்தன் என்று பாரு, நானும் இந்த விஷயத்தில் ஒருவன் என்று நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், நாம உண்மையிலேயே அநியாயம் என்ற இதில் இருக்கிறோமா? நாம் இறைவனை சரியாக சிந்தித்திருக்கிறோமா? படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறான். அந்த ஒருவனை மட்டும்தான் நாங்கள் வணங்க வேண்டும். அந்த ஒருவனிடம் மட்டும்தான் எங்களது பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும். அந்த ஒருவனை மட்டும்தான் நாங்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் தூது தான். உலகம் ஃபுல்லாக நீங்க சொல்ல போனால் பள்ளி வாயில்களில் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கலாம். அதாவது தொழிற்சாலைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை பார்க்கலாம். முதலாவது இஸ்லாத்துக்குள்ள வார நேரத்தில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தான், வேற எதுவும் சொல்லிக் கொடுப்பதில்லை. நீங்கள் 5 நேரம் தொழ வேண்டும், அதை முதலாக சொல்ல மாட்டாங்க. அது இரண்டாவது கட்டம். முதல் செய்தி என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு உரியவன் எவன் படைத்தானோ எவன் நிர்வகிக்கிறானோ அவன் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். வேறு யாரும் வணக்கம் என்பதற்கு தகுதி இல்லை என்பதைத்தான் முதலாவதாக என்ன செய்வார்கள்? சொல்லிக் கொடுப்பார்கள். அதனாலதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பெயர்களை வைத்து முஸ்லிம்களை அங்கத்துவமாக கணக்கெடுப்பது இல்லை. நீங்க பார்க்கலாம், முஸ்லிம் சமுதாயத்தில் இறைவனோடு கூட்டு சேர்க்கின்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? முஸ்லிம் சமுதாயத்தில் தர்காக்கள் என்ன செய்தியை மற்ற மக்களுக்கு சொல்லிக்கின்ற தர்காக்கள்லாம், இறைவனையும் வணங்கலாம், அடக்கப்பட்டவரை என்ன செய்யலாம்? வணங்கலாம் என்ற செய்தியை தவிர நீங்க வேற ஏதாவது புரிஞ்சு கொள்வீங்களா? இந்தியாவில் நம்ம காணக்கூடிய தர்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த தர்காவிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன? இறைவன் மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? அவங்க என்னதான் விளக்கம் சொல்லிவிட்டாலும் கூட அதைத்தான் நீங்க புரிந்து கொள்வீர்கள். முஸ்லிம்கள் ஒரு நாளும் ஏதோ நம்ம முஸ்லிம் செய்யறோம் அதனால அங்கீகரித்து கொண்டிருப்போம் என்று ஒரு நாள் நினைப்பது கிடையாது. அதற்கு எதிராக பிரச்சாரம், அது தவறு, தவறான கொள்கை இஸ்லாத்துக்குள் என்ன செய்கிற இஸ்லாத்துடைய பெயரால் நுழைக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இது. அதனால் நீங்க முதலாவது எங்க கேட்கப்பட்டாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இஸ்லாத்துடைய முதல் தூதாக நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நலவு செய்தல், உலகத்தை நல்ல இடத்துக்கு கொண்டு வருதல், இஸ்லாத்தை ஒரு அழகான வடிவில் பார்த்தல், இதெல்லாம் இருக்கிறது இஸ்லாத்திலே. இரண்டாவது கட்டம், எப்படி ஒரு குடும்பத்தில் எது முதல் கட்டம் இப்ப நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தினோம், அந்த முதல் கட்டம் எதென்றால் இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளல். இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளல். இது இல்லாமல் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய எந்த வணக்க வழிபாடுகளும் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஒரு முஸ்லிம் 5 நேரம் தொழுகிறான், நீங்க பாக்குறீங்க சரியா? பொருளாதாரத்தை தர்மம் செய்யறான், மக்களுக்காக உழைக்கிறான், இது எதுவுமே இறைவனிடத்தில் மறுமையில் என்ன செய்யாது? கூலியை கொண்டு வராது. எப்படி நம்பாட்டி? தன்னை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பாது விட்டால், இறைவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பாது விட்டால். அன்புள்ள சகோதரிகளே, இங்க எல்லோரும் இறைவனை, கடவுளை நம்பக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அதனால தான் நான் நம்பிக்கை என்ற அந்த இடத்துல வைத்து என்ன செய்கிறேன்? பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்பாத மக்களும் இருக்கலாம் என்ற அடிப்படையில் இன்னொரு செய்தியை நான் என்ன செய்கிறேன்? சொல்லிக் கொள்கிறேன். அது என்ன அப்படி என்று சொன்னால், நம்பாதவர்கள் 2 வகையாக இருக்கிறார்கள். ஒன்று இருந்தா இருந்துட்டு போகட்டும், இல்லைன்னா இல்லை, இது ஒரு நம்பிக்கை. சரியா? என்ன நம்மளுக்கு பிரச்சனை வந்துட போகுது, வீதி சண்டை மாதிரி. சரியா? இது ஒரு பகுதி. இன்னொரு சிலர் இல்லை, இருக்கிறது என்பது மூளைக்கு என்னது அர்த்தமில்லாத ஒரு வாதம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அவங்க எல்லாம் கேட்கக்கூடிய பெரிய கேள்வி என்ன தெரியுமா? நான் இங்க விஞ்ஞானம் அதெல்லாம் பேச வரல, எங்களுடைய அடிப்படையோடே நம்ம போயிடுவோம், இயல்பான சிந்தனைகளோட நம்ம போயிடுவோம். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அவங்க எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சரி கடவுள் இருக்கிறான்னு சொன்னா கடவுளை படைத்தது யார்? கடவுள் இருக்கிறான்னு சொன்னால்
கடவுளை படைத்தது யார்? கேட்கிற நேரத்தில் அவருடைய உள்ளம் நம்ம பெரிய ஒரு பகுத்தறிவு ரீதியான கேள்வியை கேட்டோம் என்ற மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷத்தை என்ன செய்தது அந்த கேள்வி கொடுக்கு. கடவுளை படைத்தவர் யார்? இப்படி கேட்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதை திருப்பி கேட்டோம் என்று சொன்னால், நீங்க எடுத்த முடிவுக்கு நம்ம திருப்பி கேட்டோம்டா எந்த ரிசல்ட் என்ன செய்யாது, வராது. இப்போ உதாரணமாக இந்த உலகம் எப்படி உருவானது என்ற முடிவுக்குத்தான் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கடவுளை சொன்னார்கள். அப்படியே இல்லையா? இந்த உலகம் இந்த உலகத்திலே உள்ளவைகள் நம்ம காணக்கூடிய அண்ட சராசரம் நான் எல்லாமே எப்படி உருவாகியது என்ற கேள்விக்கு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இறைவன் படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இதை உருவாக்கினான், அவனால் உருவாக்கப்பட்டவைகள் தான் இது, அவனுடைய உருவாக்கம் பற்றி எங்களுக்கு தெரியாது, அவன் எப்படி என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது, அவன் தான் இதெல்லாம் உருவாக்கினான். இது மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப நம்ம முடிச்சிடுறாங்க, யாரோ ஒருத்தர் படைத்தான், அவனால் உருவாக்கப்பட்டவர்கள் இவங்கள், படைப்பவனை பற்றிய முழுமையான செய்தி எங்களிடத்தில் இல்லை என்றதோட நம்ம முடிக்கிறோம். மற்றவங்க எப்படி முடிக்கிறாங்க? இறைவன் இல்லைன்னு சொன்னவங்க அவங்க முடிக்கல, அவர்கள் முடிக்கவில்லை. அவங்க ஒன்றை சொல்வார்கள். உதாரணமாக இந்த பூமி எப்படி உருவானது அப்படி என்பதற்கு மிகப்பெரிய தியரியாக சொல்லப்படுற தியரி அது பிக் பேங் தியரி. இதான் மிகப்பெரிய தியரியாக என்ன செய்ய சொல்லப்படுது. அதெல்லாம் விட்டு நான் இலகுவாக விளங்கப்படுத்துறேன். சாதாரணமாக அந்த தியரியெல்லாம் நம்ம தியரி என்ற லெவலுக்கு போக வேணாம், சாதாரணமாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். என்ன இதெல்லாம் ஒரு அதாவது ஒட்டி போய் ஒரு பொருளாக இருந்தவங்க, ஒரு சாதாரண ஒரு பொருளாக அது இருந்தது, இது வெடித்து சிதறி இப்படி உலகமா மாறிச்சு, இப்படி ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். கேள்வி நான் இயல்பா வழங்கப்படுத்துறேன். கேள்வி என்னன்னா, இந்த பொருள் எப்படி உருவாயிச்சு? இதான் கேள்வி. நீங்க எங்கேயாவது நிறுத்துவீங்க பாருங்க, அங்கது புறம் எங்களுடைய முதல் கேள்வி என்ன தெரியுமா? அந்த எல்லாம் வெடித்து உருவாகுவதற்கு காரணமான பொருள் இருக்குது, அது எங்கே இருந்து, யாருக்கா பதில் சொல்லணுமா? அது எங்கிருந்து உருவாகுனது இன்னும் விஞ்ஞானம் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கல, அதற்குரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? உலகத்தை இந்த படைப்புகளை உருவாக்கியவன் இறைவன், இந்த படைப்புகளை உருவாக்கியவனுக்கு பேர் இறைவன். அந்த இறைவனை நம்ம வணங்குறோம். இறைவன் பற்றிய முழுமையான அறிவு எங்கள்கிட்ட என்னது இல்லை. இதோட நம்ம முடிக்கிறோம். இது சிறந்த முடிவாக விளங்குதா, அல்லது இந்த முடியலைன்னு சொல்லி இப்படி எல்லாம் சேர்ந்திருந்து ஒன்று உருவாகிச்சு அப்படின்னு சொல்றோமே, இதனால எந்த அளவுக்கு மனிதன் சவாலாக இதை சொல்றான். நான் மிக தூரமாக போக விரும்பவில்லை என்றால் ஒரு செய்தி சவாலாக சொல்றான்டா, இன்றைக்கு டோட்டல் உலகத்திலே உள்ள எல்லா படைப்புகளும் எதிலிருந்து உருவானது என்று விஞ்ஞானம் சொல்றது செல். அப்படித்தானே? செல்லில் இருந்து உருவானது. அதற்குள்ள ரிசர்ச் பண்ணி போய் குரோமோசோம் என்ற இடத்துக்கு போய் அந்த இடத்துல போய் இன்றைக்கு மொலக்யூல்ஸ்கள் அது இது என்று சொல்லி போய் இன்றைக்கு அதாவது ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படி என்று சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு வச்சுக்கிறான். அது என்ன என்று சொன்னால், இதுல இருக்கக்கூடிய இந்த துணிக்கைகளை வாசித்து எப்படி ஒரு அதாவது செல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சு ஒரு ரிசர்ச் வச்சு என்ன செஞ்சான்னு சொன்னால், ஒரு செல்லை உருவாக்க. ஒரு செல் என்றது மனிதனுடைய கோடான கோடி பகுதிகளில் ஒன்று, சரியா? இது எப்படி உருவாக்குவது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செஞ்ச நேரத்தில் இன்னொரு செல்லில் இருந்து ஒரு சில விஷயங்களை எல்லாம் எடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு புதிய செல்லை என்ன செஞ்சா உருவாக்கிட்டு நாங்க இப்ப செல்லை உருவாக்குற இடத்துக்கு வந்துட்டோம். இனி படைப்பவர்கள் நாங்கள் தான், we are the creators. தானே? இனி படைப்பவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு என்ன செஞ்சா சவால். இது படைப்பா? இது இல்லாமையிலிருந்து படைத்தவனாக நாங்க யாரை சொல்றோம்? இறைவனை சொல்கிறோம். இருப்பதிலிருந்து மனிதனால் என்ன செய்யலாம்? அவனது அறிவுக்கேற்ப அவனது திறமைக்கேற்ப உருவாக்கலாம். நீ செல்லை உருவாக்க இன்னொரு செல்லை பயன்படுத்தினியா இல்லையா? பயன்படுத்தினாய். எனவே நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்ற செய்தியை நம்ம எதுக்கு பதிலாக சொல்றோம் தெரியுமா? அப்ப கேள்வியே கேட்க கூடாதுல, சரியா? எது இறைவன் என்ற செய்தியை எதுக்கு பதிலாக சொல்றோம்? மனிதன் பிறந்து பார்க்கிறான், இந்த உலகம் எப்படி உருவாகிச்சு, இந்த உலகம் எப்படி உருவாகிச்சு என்ற கேள்விக்கு அவன் பதிலாக சொன்னதுதான் படைத்த ஒருவன் இருக்கிறான், ஒருத்தன் உருவாக்கி இருக்கிறான். நீங்க கடவுளோட வார்த்தையை விடுங்க, இறைவன் வார்த்தையை விடுங்க, எப்படி தெரியுமா சொல்லப்படுது? இது உருவாகல, உருவாக்கப்பட்டிருக்குது. இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய பதில். இது உருவாகல, உருவாக்கப்பட்டிருக்கிறது. உருவாக்கிய ஒருவன் இருக்கிறான் அப்படி என்ற செய்தியை தான் நம்ம சொல்றோமே தவிர, உருவாக்கியவனை உருவாக்கியவர் யார் என்ற கேள்வியே பில அடிப்படையில் நம்ம என்ன சொல்ல வருகிறோம் என்றதை புரிஞ்சுங்கன்னு சொன்னா, படைப்புகளை எல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதற்குத்தான் நம்ம உருவாக்கியவனை சொல்றோமே தவிர, உருவாக்கியவனை உருவாக்கிய என்ற கேள்வியை அடிப்படையில் என்னது தவறு என்பதை புரியும். எதை கேட்கலாம் தெரியுமா? உருவாக்கியவன் என்று ஒருவனை நம்புவது நியாயமா? இது கேட்கலாம். இது கேள்வி. உருவாக்கியவன் என்று ஒருவனை நம்புவது நியாயமா? நீங்க ஒரு பதில சொல்லிக்கிறீங்க, அது நியாயமா என்று கேட்டால் நல்ல முறையில் சிந்தித்தீங்க என்று சொன்னா, மனிதன் உருவாக்கியவன் இல்லை
என்று சொல்லக்கூடிய ஒரே இடம் இது மட்டும்தான். மற்ற எதுலயே உருவாக்கிய இல்லைன்னு சொல்லலாம் மனுஷன். அது எவ்வளோ ஒரு அறிவீனம் பாருங்க. உலகத்திலேயே எதை எடுத்தாலும் சரி, ரோட்ல போறீங்க, விட்டைகளை காண்றீங்கன்னு வைங்களேன், விட்டை மலம், மலத்தை கண்டாலும் மனுஷன் ஒட்டகம் போய்க்கு போல இந்த ஏரியாவால என்று தான் நினைக்கிறான். விளங்கிட்டா? ஆடு போயிருக்குது போல இருக்குது, மாடு போயிது போல. எவனும் ஒரு விட்டையை கண்டா கூட, ஒன்றுக்குமே பெருமதி இல்லாத கண்டா கூட நான் திடீர்னு உருவாகிட்டு அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் நினைச்சது இல்லை. மனித இயல்புல கூட யாரும் நினைச்சது இல்லை. விட்டையத்தானே திடீர்னு உருவாக வாய்ப்பு இல்லையா அப்படின்னு யாரும் விவாதிச்சது கூட இல்லை. அதுக்கு பிறகு அவனோட யாரும் உறவு வைக்க மாட்டான். விளங்கிட்டா? அந்த மாதிரி லெவல்ல மனிதன் இருந்து கொண்டு சாதாரண ஒரு விட்டைய வீதியில பார்த்தாலும் இயல்புலையே அவன் எப்படி திங்க் பண்றான்டா, ஏதோ நீங்களால போய் அதுவான ஒரு 2 காலடியை பார்த்துட்டான்னு வைங்களேன், விட்டை விடுங்க, அதாவது ஒரு பொருள் காலச்சை பார்த்துட்டானுங்க, அதை பார்த்துட்டு திடீர்னு ஒரு அச்சு உண்டாகிக்குது என்று ஒரு காலச்சை கூட மனிதன் நினைப்பது கிடையாது. எதை எடுத்தாலும் சரி, உருவாக்கியவன் ஒருவன், அதுக்கு காரணகர்த்தா என்ற ஒருவன் இல்லாமல் எதையும் மனிதன் நம்புவதில்லை. எதை தவிர? கடவுள் விஷயத்தை தவிர. அதுல மட்டும்தான் சண்டை பிடிக்கிறான். அது அதுல உருவாக்கப்பட்டிருக்காது. சாதாரண விட்டை உருவாக ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு ஒட்டகமோ தேவையா? ஆனால் சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், அண்ட சராசரங்கள், சூரிய கிரகணத்தை அப்படியே அப்படி நாங்க அக்யூரேட்டா தீர்மானிக்கிறோமே அந்த நாளை, அந்த மாதிரி தீர்மானிக்கக்கூடிய அமைப்புல ஒரே சுழற்சி, ஒரே முறை, ஒரே சிஸ்டம், இப்படி சொல்லக்கூடிய இதெல்லாம் சும்மா உருவாகிட்டான். இதெல்லாம் சும்மா உருவாகிட்டான்னு சொல்றது இந்த வாதம் இருக்குது. இது தெளிவான நிராகரிப்பு. இது தெளிவா இது ஒரு பகுத்தறிவு வாதமே கிடையாது. இது ஒரு பகுத்தறிவு வாதமே கிடையாது. யாரும் இப்படி நம்புவது கிடையாது. நீங்கள் என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? உருவாக்கியவன் என்று இவர்கள் நம்புவதற்கு நியாயத்தை சொல்லணும். நியாயம் நான் சொல்ல வருகிறது என்ன தெரியுமா? உலகத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று கண்ட பின்னால் நம்புவது, அதுக்கப்புறம் யாரும் மறுக்க போறதில்லை. அது இரண்டாவது என்ன தெரியுமா? அறிவால் நம்புவது. அறிவால் நம்புவது. கண்ட பின்னால் நம்புவதும் அறிவால் நம்புவதும் சமமா இருக்குமா? என்றைக்கும் சமமா இருக்காது. என்றைக்குமே உலகத்தில் என்ன செய்யாது? கண்ட பின்னால் நம்புவதும் அறிவால் நம்புவதும் சமமாக இருக்காது. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? கண்ட பின்னால் நம்புவதை போல நம்ப சொல்லல, அப்படி நம்ப சொல்லல. அறிவால நம்புற நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை சொல்ல சொல்றோம். அந்த நம்பிக்கையை சொல்ல சொல்கிறோம். அந்த நம்பிக்கை அளவுக்கு இருந்தாலே போதும், நம்ம காண்ற நேரத்தில் நிம்மதி அடைவோம். நல்ல கால ஒழுங்கி நான் நம்பினோம் இல்லையண்டா அப்படி என்று நம்ம காண்ற நேரத்தில் ஒரு நிம்மதி அடைவோம் பாருங்க. அதற்காக வேண்டி நம்ம சொல்றோம். அந்த அளவுதான். அப்படி இல்லாமல் எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு இதெல்லாம் தானா உருவாகி சென்ற வார்த்தை சொல்லக்கூடியது போன்ற ஒரு பகுத்தறிவு தோல்வி கிடையாது. பகுத்தறிவு தோல்வி கிடையாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் படைப்புகளை சிறந்த படைப்பு மனித படைப்பு. குழந்தைகள் எல்லாம் எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க? தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒருவர் நினைச்சுக்கிறாரா? யாராவது ஒருவர் இந்த உலகத்தில் நினைத்திருக்கிறாரா? சும்மா கற்பனையிலேயாவது. எப்படி குழந்தை இல்லாமல் இருக்குது, ஏதோ நமது காரணம் இல்லாமலும் இறைவன் என்ன செய்யலாம்? ஒரு திடீர்னு இறைவன் விட்டுருங்க, சாதாரண ஒரு குழந்தை என்ன செய்யலாம்? உருவாகி வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு யாராவது நினைத்திருக்கிறோமோ, அல்லது ட்ரீட்மெண்ட், அல்லது வேற இன்றைக்கு நவீன முறையில் எப்படி என்னது குழந்தை பெற வைப்பதற்கான வழிமுறை, இந்த மாதிரி கற்பனை பண்ணியிருக்கிறோமா? ஏதாவது ஒரு காரணத்தை தேடித்தான் மனிதன் அலைகிறானே தவிர, ரீசனை தேடி அதற்குரிய உருவாக்கியை தேடித்தான் மனிதன் அலைகிறானே தவிர, இயல்பாக நடக்கலாம் என்று எதையுமே மனிதன் என்ன செய்யறான்? இல்லை, கற்பனை பண்ணுவது கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டமாக நடக்கக்கூடிய ஒரு முறைமே நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அந்த சிஸ்டம் எல்லாம் ஒருவனால் உருவாக்கப்பட்டது என்று நம்புவது பகுத்தறிவா? இல்ல, அதெல்லாம் சும்மா தானா உருவாகிட்டு எல்லாம் சிஸ்டம் ஆகிட்டு இப்படி என்று நம்புவது பகுத்தறிவா? அல்லது எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்துதான் உருவாகிச்சு அப்படி என்று சொல்லிட்டு அந்த பொருளுக்கு விடை காணாமல் இருப்பது பகுத்தறிவா? அணுவில் இருந்துதான் எல்லாம் உருவாகிச்சு. ஓகே, இந்த அணு என்ன? அணுவை உருவாக்கியவன் யார்? இதை காண்பது பகுத்தறிவா? எனவே முதல் செய்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, யாரெல்லாம் படைத்தவன் ஒருவன் இல்லை என்று சொல்கிறானோ, உருவாக்கியவன் ஒருவன் இல்லை என்று சொல்கிறானோ, அவனை விட சிந்தனையில் குறைந்தவன் யாரும் கிடையாது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இஸ்லாம் அவர்களுக்கு அறிவியினர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது? அறிவியினர்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்ற செய்தி நான் நேரடியாக சொல்லிடணும். ஜாஹிலூன் அப்படின்னு குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அதாவது அறிவியினர்கள் சொல்லுது. காரணம், எல்லாத்தையும் காரணத்தோட நம்புவேன், இதை மட்டும் ஒன்னும் இல்லை என்றா, இது அறிவீனம் என்பதை தவிர வேற எதுவும் இல்லை என்ற செய்தியை இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். இரண்டாவது செய்தியை நான் சொல்லி கேள்வி பதிலுக்கு வரேன். என்ன அந்த செய்தி என்று சொன்னால், இஸ்லாம் கடவுளை நம்பிட்டீங்க, படைத்தவன் ஒருவன் தான்,
அவனை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், நம்பணும். படைப்பவன் எப்படி அப்படி என்றதை யாருமே என்ன செய்யல, பார்க்கல. எனவே அவனுக்கு தேவையில்லாம நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுதா, நீங்க சிந்தனை போட்டு கற்பனை பண்ணாதீங்க. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதோடு என்ன செஞ்சிருங்க, முடிச்சிருங்க. அவனுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணி எப்படி எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் நீங்கள் கற்பனை கொடுக்காதீங்க. அதெல்லாம் அநியாயம், அதெல்லாம் அநியாயம், இணை வைப்பு அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்கிற சொல்லுகிறது. இதோட விட்டுட்டு போகல இஸ்லாம். ஒருத்தர் அப்படி நம்பிட்டாருன்னு வைங்களே, ஓகே மெம்பர்ஸ் சேர்ந்தாச்சு, இனி நம்ம நிம்மதியா இருந்துடலாம் அப்படின்னு இஸ்லாம் விட்டுட்டு போகல. அடுத்த செய்தி என்ன தெரியுமா, இங்கதான் இஸ்லாம் ஏனைய கொள்கைகளை விட்டும் ஏனைய மதங்களை விட்டும் ஏனைய சித்தாந்தங்களை விட்டு வித்தியாசப்படுகிறது. அது என்ன அப்படி என்றால், நான் உங்களுக்கு இது 5-6 வடிவத்தில் விளங்கப்படுத்தலாம். ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு சுருக்கமாக என்ன செய்கிறேன், விளங்கப்படுத்துகிறேன். தூய்மையான பூரணமான எல்லா துறைக்கும் வழிகாட்டக்கூடிய அமைப்பிலான வாழ்க்கை முறையை உங்களுக்கு முன்வைக்கிறது. இது நான் ஒரு முஸ்லீமாக இருப்பதனாலோ அல்லது தலைவருக்கு புகழ் சேர்க்கிற தொண்டன் இருப்பாரு ஒண்ணுமே இல்லாம நடக்குதே இப்ப, அது மாதிரி புகழ் சேர்ப்பதற்காகவோ சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. மாற்றமாக நான் அல்லாஹ் சொல்கிறேன் என்று ஏதாவது உங்களிடத்தில் சொல்வதாக இருந்தால் இந்த குர்ஆன்ல அது என்ன செய்யும், இருக்கும். உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய எல்லோரும் எதை சொன்னாலும் இதுல இருந்து என்ன செய்யணும், சொல்லணும். யார் எப்படி பேசக்கூடிய எனக்கு ரைட் இருக்குதோ, கேட்கக்கூடிய உங்களுக்கு என்னது ரைட் இருக்கு, இதை எடுத்து பார்த்து சொன்னது அதுல இல்லை, அவ்வளவுதான். மதகுரு என்பதற்காக மதகுரு என்ற வார்த்தையை நம்ம விரும்புவது கிடையாது. மார்க்கத்தை சொல்லக்கூடியவர், தெரிஞ்சவர் தெரியாதவர் கூட குறை இருக்குமே, அதுதான். இரண்டாவது, இந்த மார்க்கத்தை இந்த சமுதாயத்தில் இறைவனிடமிருந்து எடுத்து சொன்னவராக நாங்கள் நம்பக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னது மட்டுமல்ல, செஞ்சு காட்டினார். சொன்னது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்து காட்டினார். அவருடைய பேர்ல நாம ஏதாவது சொன்னாலும் அத்தனையும் என்ன செஞ்சிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டு தான் சொல்லுவோம். எப்படி சொல்ல மாட்டோம், காது வழியாக கேட்டது யாரோ சொன்னு சொல்ல மாட்டோம். நான் இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வளர்த்திருந்தார்கள், அவருடைய தாடியிலே ஒரு 2-3 பழுத்த முடிகள் இருந்தது அப்படின்னு நான் விட்டுட்டு போகல, இருந்திருக்கேன், அவர் கூட படிச்சுக்கிறார் தானே அப்படின்னு நீங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சொல்லக்கூடாது. சொன்னால் பிழை, சொல்லுகின்றவர்கள் இருக்கலாம், சொன்னால் பிழை. என்ன சொல்லலாம், சொல்றீங்களே நீங்க 1400 வருஷத்துக்கு போற உட்கார்ந்துருக்கீங்க, எப்படி கண்ணீங்க அப்ப நம்ம சொல்லுவோம். இந்த செய்தி எப்படி எங்களுக்கு கிடைச்சது என்பதை ஆதாரபூர்வமாக உலகத்தில் ஒரு மனிதனுடைய கடந்த கால தகவலை நீங்கள் எடுப்பதற்கு என்ன உச்சகட்ட முறையை நீங்கள் ஆய்வு செய்வீர்களோ அதிலேயே முதல் தரமான ஆய்வு முறையை நீங்க என்ன செய்வீங்க, பாதுகாப்பீர்கள். தூதருடைய செய்திகளை சொன்ன 5 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர், 5 லட்சம் அறிவிப்பாளர்கள். எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குது, நல்லவர்களா கெட்டவர்களா, உண்மை சொல்வார்களா பொய் சொல்வார்களா என்பதை யார் ஆய்வு செஞ்சுக்கிறோம், முஸ்லிம்களுக்குள்ள. எந்த முஸ்லீம் அல்லாதவர் அதுக்குள்ள இல்ல. அந்த 5 லட்சம் பேரை புடம் போட்டிக்கிறோம், முஸ்லீம் ஆனா பொய்யன், இவன்ட்டு எடுத்துறாதீங்க. இப்ப முஸ்லீம் ஆனா இவனுக்கு கொள்கையே வேற, இவன்ட்டு எடுத்துறாதீங்க. இப்படி 5 லட்சம் பேர்ல முஸ்லீம்களை பிரிச்சு என்ன செஞ்சுக்கிறோம், தகவல் எடுத்து வைத்திருக்கிறோம். எனவே இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன எந்த அடுத்த கட்ட விஷயம் என்ன தெரியுமா, தூய்மையான பூர்ணமான வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கைன்னு சொன்னால், நீங்க பொதுவாக ஒரு ஃபீலிங்ல இருப்பீங்க, என்னடா மதம் என்பது கோவிலுக்குள்ள, மதம் என்பது வணக்க ஸ்தலத்துக்குள்ள சடங்கு, வாழ்க்கைக்கு வணக்க ரீதியாக மட்டுமே தவிர வேற எந்த வகையிலும் மதம் சம்பந்தம் கிடையாது என்று நினைக்கக்கூடிய நிறைய பேரை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு கேள்விக்கான நேரத்துக்கு நான் என்ன செய்யறேன், நேரம் வழங்குகிறேன். முதல் செய்தி இறைவனை பற்றிய தூது. இரண்டாவது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். என்ன அந்த சம்பவம் என்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 தோழர்கள், ஒன்று அபு தர்தா என்ற ஒரு தோழர், இன்னொன்று சல்மான், பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் என்கின்ற 2 தோழர். அபு தர்தா என்ற நபருடைய வீட்டுக்கு இந்த சல்மான் என்ற தோழர் போகிறார். அங்க போனால் அவருடைய மனைவியிடமிருந்து ஒரு முறைப்பாடு வருகிறது. அவருடைய மனைவியிடமிருந்து ஒரு முறைப்பாடு வருகிறது. அந்த முறைப்பாடு சூசகமாக அபு தர்தா என்ற அந்த நண்பருக்கு சொல்லப்படுகிறது. இரவுல இப்ப அபு தர்தா என்ற நண்பரும் அந்த சல்மான் என்ற நண்பரும் தூங்குறாங்க. தூங்கின இரவு நேரத்தில் முஸ்லிம்கள் தொழுகிற ஒரு வளம் இருக்குது. சில வேளை உங்களோட ரூம்மேட் தொழாம இருக்கலாம், சரியா, தொழக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்படி அந்த தொழுகிற வளமையில இவர் எழும்புறார். யாரு, இந்த அபு தர்தா என்றவர் என்ன செய்யறாரு, எழும்புறார். எழும்பின உடனே சல்மான் என்ன செய்யறாரு சொன்னா, என்ன எழும்புறீங்க, தூங்குங்க, எழும்பவனா தூங்குங்க. இரண்டாவது முறை மறுபடியும் எழும்புறாரு, தொலை உடல் அவரை தூங்கிரு. இரண்டாவது, மூன்றாவது முறை இவர் எரிச்சலோட தூங்கிட்டார். இரவுல வணங்க விடல, இரவுல வணங்க விடல. கடைசி நேரமாக நேரத்தை சுபகுக்கு அதான் சொல்லுவாங்களே, இங்க
அந்த நேரத்தில் எழுப்பட்டு இப்ப தொழுங்கண்டா. அடுத்த நாள் சாப்பிடுற நேரம் நோன்பு வச்சிருப்பாங்க முஸ்லீம்கள், கடமையான நோன்பு இருக்கு, விரும்பி நோன்பு பிடிக்கிறது. அந்த மாதிரி விரும்பி நோன்பு பிடிக்கிற நாள்ல என்ன செய்யலாம், நோன்பை விடவும் அனுமதி இருக்கு. இவர் சாப்பாடை வச்சுட்டு, நண்பருக்கு சாப்பாடை வச்சுட்டு, நான் நோன்பு, நான் சாப்பிடல என்றாரு. நீ சாப்பிட்டா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். கடைசியில் நோன்பை முடிச்சாச்சு, சாப்பிட வச்சாச்சு. மிக கோபத்தோட இருக்கிறார். நேர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார். இப்ப மார்க்கத்தை சொல்லி ஒரு 1000-2000 நண்பர்களை வைத்து, தோழர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்ப இந்த செய்தி தூதருக்கு இப்ப யார் சப்போர்ட் பண்ணணும், அபு தர்தா என்ற தூதருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன் சப்போர்ட் பண்ணணும், நம்ம சொன்ன மாதிரியே இரவுல தொழுது நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு தோழர் கிடைச்சிக்கிறாரு, இவரை விட்டாலும் இவரை விடக்கூடாதுன்னு நினைக்கணும். சரி, அப்படி பேசுறதாக இருந்தால் வந்த உடனே இவர் சொல்றாரு, அபு தர்தா நேத்து தொலை விடல, பகல்ல நோன்பு வைக்க விடல, சாப்பாடு வச்சுட்டாரு, தூங்க வச்சுட்டாருன்னா. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக சல்மான், சல்மான் உண்மை உரைத்தார், சல்மான் உண்மை உரைத்தார், சரியானதை அவர் செய்தார். உன் கண்ணுக்கென்று ஒரு கடமை உண்டு, உன் கண்ணுக்கென்று ஒரு கடமை உண்டு, உன் இறைவனுக்கென்று ஒரு கடமை உண்டு, உன் மனைவிக்கென்று ஒரு கடமை உண்டு, உன் உடலுக்கென்று ஒரு கடமை உண்டு. இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நீ என்ன செய்யலாம், உண்மையான ஒரு இறை விசுவாசியாக இருக்கலாம். இதுல நீ இந்த பகுதியை மட்டும் பிரிச்செடுத்தால் அது தவறு, சல்மான் சொன்னதுதான் என்ன சரியானது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே சொன்னார்கள். இது ஒரு சம்பவம், நான் சொல்வது உங்களுக்கு ஒரு சம்பவம். இது மாதிரி நீங்கள் 1000 செய்திகளை என்ன செய்யலாம், இஸ்லாமிய சமுதாயத்திலே பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாத்தை தவிர மற்ற எந்த மதங்களையும் நீங்கள் எடுங்கள், இறைவனை நெருங்குவதற்கு மிக முக்கியமான அடையாளமாக எதை வச்சுப்பாங்க தெரியுமா, திருமணம் முடிக்காமல் இருத்தல். என்ன, திருமணம் முடிக்காமல் இருத்தல். இலங்கையில நீங்க போனீங்கன்னா ரிசர்வ்ட் ஃபார் கிளர்ஜி என்று போட்டிருப்பாங்க, மத குருமார்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்னு முன்பக்கத்துல. அப்படின்னா அதுல முஸ்லீம்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க. இலங்கையில பௌத்த மத குரு உட்காருவாரு, இந்து மத குருமார்களுக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க தான், சரியா? மிகவுமே கொடுக்கப்படாம யார் இருப்பாரு, முஸ்லீமுக்கு கொடுக்கப்பட மாட்டாங்க. அந்த இடத்துல முன்னால ஒரு ஒரு பேபியோட ஒரு போட்டோ போட்டு வச்சு, இதை பார்த்துட்டு இதான் நம்மளுக்கு கிடைக்கல அப்படி என்னது, அந்த முன்னால் ஒரு போட்டோ போட்டு வச்சிருப்பாங்க. இவர் உட்காருவார். யாரெல்லாம் எல்லா மத குருமாரும் திருமணம் முடிக்கிறாங்க இல்லையா, அதான் இறைவனுடைய நெருக்கத்துக்குரிய செய்தி. இதுல முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் பிரச்சனைப்படுத்த ஆரம்பிச்சாங்க, முஸ்லீம் மத குருமார்களுக்கு இது கிடைக்கவில்லை. அப்போ ஒரு சகோதரர் அழகா சொன்னாரு, நீ தான் 4 கல்யாணம் முடிக்கலாமே, அவங்களாம் திருமணம் முடிக்க கூடாது சட்டம் போட்டு தான் உட்கார வச்சுக்கிறாங்க, நீ 4 திருமணம் என்ன செய்யலாம் முடிக்க, நீ அங்க உட்காரவே கூடாது, நீ அந்த இடத்தில் உட்காரவே கூடாது. அது ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா, வாழ்க்கையை விட்டு இறைவனை நெருங்குகிற என்ற பேரில் புறக்கணிக்கின்ற ஒரு இடத்தையும் இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. நீங்க வாழ்ந்து கொண்டுதான் வணங்க வேண்டுமே தவிர, வாழ்க்கை தான் வணக்கமாக இருக்க வேண்டுமே தவிர இதாக இருக்கல. இப்போ முஹம்மது பொதுவாக ஒரு மத குரு என்ன செஞ்சிருப்பார், மதத்தை போதித்திருப்பான் இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மார்க்கெட் போறார், சந்தைக்கு போனா சந்தையில ஒரு வியாபாரம் நடக்கிற நேரத்தில் தூதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு மாவு அல்லது அரிசி வைங்க, அரிசி இல்ல மாவு, இந்த மாதிரியான ஒரு தானியம் உள்ளது, எவ்வளவு கையை போடுறாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையை போட்டு உள்ளுக்கு பார்த்தா என்ன, அதாவது ஈரமா இருக்கு, உள்ளுக்க ஈரமா இருக்கு. ஏன் இது ஈரமா இருக்குதுன்னா உள்ளுக்க, இல்ல மழை பெஞ்சுது அப்படின்றார் அவர். மழை பெஞ்சா மேலுக்கும் சேர்ந்தா நல்ல, உள்ள ஈரமா இருக்குது, ஃபஹல்லா ஜஅல்தஹு ஃபௌக தஅம், மேலுக்கு வச்சிருக்கலாமே, இதை உள்ளுக்க மறைச்சிங்களே, அதை மேலுக்கு வைத்திருக்கலாமே. சொல்லிட்டு சொன்னாங்க, எங்களுக்கு யார் மோசடி செய்கிறாரோ அவர் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல, செஞ்சவர் முஸ்லீம் தான், ஆனா இப்ப ஏற்கனவே 2000-3000 மெம்பர்ஸ் தான் பாதுகாத்துக்கொள்ளணும்னு நினைக்கல, நீ முஸ்லீமா இருக்க தேவையில்லை. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, எங்களுக்கு மோசடி செய்கின்றவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொன்ன தூரே தவிர முஸ்லிமாக அதாவது நீங்கள் பார்க்கலாம், இறுக்கமான பிடிப்பை இஸ்லாமிய சமுதாயத்தில் நீங்கள் காணலாம், இறுக்கமான பிடிப்பை இஸ்லாமிய சமுதாயத்தில் காணலாம். ஆனால் அந்த பிடிப்போடு மற்றவர்களுக்கு நலவு செய்வதை இஸ்லாம் எங்கேயுமே என்ன செய்யல, தடுக்கல. நீ இருக்கக்கூடிய விஷயத்தோட பிடிப்பு இருக்கிறது என்று சொல்கிறது. இன்னொரே ஒரு செய்தி எனக்கு வந்து கொண்டே இருப்ப ஒரு நான் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் தவறாக பார்க்கப்படுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது என்ன, தீவிரவாதம் என்ற முத்திரை. தீவிரவாதம் என்ற முத்திரை, தீவிரவாதம் என்ற முத்திரை சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு செய்தியை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். தீவிரவாதம் என்று இஸ்லாமிய சமுதாயம் பார்க்கப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனை நம்பு என்று சொல்லிட்டு போற ஒரு சமுதாயம் அல்ல. உங்கள் டோட்டல் லைஃபுக்கு உரிய சட்டங்கள் அதில் வகுக்கப்பட்டிருக்கு. டோட்டல் லைஃப்ல சட்டங்கள் ஒரு பகுதி தான் ஆட்சி, அப்படியா இல்லையா? ஆட்சி செய்யணும்.
ஆட்சி இருந்தா இராணுவம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இந்த நாடு நல்ல நாடு, ஏன் இராணுவமே இல்லை, அங்க ஆயுதமே இல்லை, யார் வந்தாலும் அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு போகலாம்ல, நல்ல நாடாது? அது நல்ல நாடு இல்லை. அந்த நாட்டில் என்ன செய்யணும்? ஆயுதம் இருக்கணும், அந்த நாடு எப்படி ஆளணும் என்ற ஒரு பகுதி இருக்குது. அதான் நாட்டுக்குரிய சட்டம் இது. அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் சொல்கிறோம், குர்ஆன்ல என்ன செய்கிறது? அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி மதங்களை சடங்குகளாக பார்த்து பழகினார்களோ அவங்க அந்த வசனங்களை பிரட்டினா என்ன நினைப்பாங்க தெரியுமா? சண்டையும் வேற சொல்லி கொடுக்குதோ அப்படி என்றுதான் நினைப்பார்களே தெரிய, இஸ்லாம் எல்லா இடங்களுக்கும் வழிகாட்டி ஆட்சியில இருந்தா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் சொன்ன வசனங்களை எல்லாம் கொண்டு போய் என்ன செய்தார்கள்? இதுல கொண்டு போய் சேர்த்தார்கள். எதுல கொண்டு போய்? முஸ்லிம் சமுதாயம் எப்பயும் ஆயுதத்தோட திரியணுன்ற மாதிரி என்ன செய்யறாங்க? நினைத்தார்களே தவிர மற்றபடி இஸ்லாமிய சமுதாயம் எல்லா பகுதிகளையும் சொல்வதால் ஆட்சியை சொல்லுது. ஆட்சி இருந்தா இராணுவத்தை சொல்லும், இராணுவம் இருந்தா அது எப்படி இருக்குன்னு சொல்லும், எப்ப சண்டை பிடிக்கணும் எப்ப சண்டை பிடிக்க கூடாது, எப்படி சமாதானம் செய்யலாம், சமாதானம் என்றது எப்படி எப்படியெல்லாம் நடக்கலாம் என்ற பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஆட்சி என்கின்ற ஒன்று இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் அமைந்தாலே தவிர அந்த பகுதி என்ன செய்யல, சொல்லப்படவில்லை. யாராவது தவறாக அதை புரிந்தால், அது யார் புரிந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் புரிந்தாலும் சரி, காஃபிர் புரிந்தாலும் சரி, இஸ்லாத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் புரிந்தாலும் சரி, மாற்று மத சகோதரர்கள் புரிந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது தவறு. மற்றபடி குர்ஆன் சட்டங்களை சொல்கிற மக்கால 13 வருடம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அப்ப எல்லாம் ஆயுதம் தூக்கிட்டா தெரிஞ்சாங்க, அடிபட்டு தெரிஞ்சாங்க. மதீனால போன நேரத்தில் கூட என்ன செய்யல, மதீனாவுடைய வாழ்க்கையில கூட இறைவனுடைய தூதர் சண்டைக்கு என்ன செய்யல, எதுவும் இறங்கல, தற்பாதுகாப்புக்கு தான் என்ன செய்தார்கள், இறங்கினார்கள். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். ஒன்று, இஸ்லாத்துடைய பிரதானம் அடிப்படை இறை தூது, இறைவனை பற்றி இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் படைத்தான், அவன் நிர்வகிக்கிறான் என்று நம்ப வேண்டும். அதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான செய்தி. இரண்டாவது, இஸ்லாம் தூய்மையான ஒரு பூரணமான வாழ்க்கை முறை என்ன செய்கிறது, சொல்கிறது. அதை ஏற்றவர்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, பின்பற்றுவதை கடமைப்படுத்துகிறது. முரண்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை, ஆனால் இஸ்லாம் அதை சொல்கிறது. மூன்றாவது, இஸ்லாம் தீவிரவாதமாக பார்க்கப்படுவதற்கான காரணம் மதங்கள் சடங்குகள் என்ற பார்வை இருப்பதனால், சடங்கு இல்லாம வேறொரு டொப்பிக்கை இது சொல்லுகிறதே என்ற பார்வையினாலதான் என்ன செய்கிறது, அந்த பார்வை நீடிக்கிறதே தவிர மற்றபடி இஸ்லாம் எந்த இடத்திலும் அந்த மாதிரி சொல்லவில்லை என்கின்ற சுருக்கமான ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில் சொல்லிவிட்டு உங்களது கேள்விக்கான நேரத்தை நான் ஒதுக்குகிறேன்.